ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கிருபா. சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு எம்.ஏ. நகரில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சென்னை வடகிழக்கு மாவட்டம் சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் பாடியநல்லூர் எம்.ஏ. நகர் மார்க்கெட் அருகில் நடைபெற்றது. சோழவரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் ஒன்றிய துணை பெருந்தலைவருமான மீ.வே. கருணாகரன் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் எஸ். சுதர்சனம் எம்.எல்.ஏ. தலைமையேற்று திமுக அரசின் சாதனைகள் குறித்து சிறப்புரையாற்றினார். மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் நா. பரசுராமன், மொண்டியம்மன் நகர் கிளை செயலாளர் எம்.ஜி. ஆறுமுகம், முன்னாள் மாணவர் அணி கிளை செயலாளர் எஸ்.கே. மணி, எம். முத்தையா ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினர். சோழவரம் தெற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள் காசிம் முகமது, துரைவேல், சீனிவாசன், வீரம்மாள், அரசு விஜயன், சேகர், கோதண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தலைமை கழக பேச்சாளர்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக் ஆகியோர் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை விளக்கினர். குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தமிழக அரசு செய்து வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து நகைச்சுவையாக எடுத்துரைத்தனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளி 3 சக்கர வாகனம், அயன் பாக்ஸ், சில்வர் குடங்கள், 1 லிட்டர் நலத்திட்ட உதவிகளை எம்.எல்.ஏ. வழங்கினார். இதில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட சோழவரம் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள், அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். எல்லாமே உங்களுக்கு தான்டா. பொறுமையா வாங்கிட்டு போங்கக்கா. ஒரு 5 நிமிஷம் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கக்கா. சென்னை வடகிழக்கு மாவட்டம் சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பாக தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம்